students, welcome to Find Max. இப்போ நம்ம 10th standard chapter 6ல exercise 6.2ல second sum பார்க்கலாம். A road is flanked on either side by continuous rows of houses of height 4√3 meter with no space in between them. A pedestrian is standing on the median of the road facing a row house. The angle of elevation from the pedestrian to the top of the house is 30 degree. Find the width of the road. என்ன சொல்கிறாங்க, ஒரு ரோட்டில் ரெண்டு சைடுமே வீடுங்க இருக்குது, ரோஸ் ஆஃப் ஹவுசஸ் இருக்குது, கண்டினியூஸ் ரோஸ் ஆஃப் ஹவுசஸ். ஹைட்டுனா எல்லாருக்கும் ஒரே ஈக்குவலான ஹைட்டு 4√3 மீட்டர். நோ ஸ்பேஸ், ஒவ்வொரு வீட்டுக்கும் ஸ்பேஸ் இல்லாமல் லைனாக வீடுங்க இருக்குது. பெடஸ்ட்ரியன்னா நடக்கிறவர் ஸ்டாண்டிங் ஆன் த மீடியன் ஆஃப் த ரோடு, ரோட்டோட நடுவில் நிற்கிறாரு ஒரு வீட்டை பார்த்துக்கிட்டு. ஃபேஸிங் எ ரோ ஹவுஸ்னால் ஒரு வீட்டை பார்த்துட்டு நிற்கிறாரு. த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஃப்ரம் த பெடஸ்ட்ரியன் வந்து ஒரு ஹவுஸோடைய டாப்பை பார்க்குறாரு. எவ்வளோ ஆங்கிளில் பார்க்குறாரு? 30 டிகிரி. ஃபைண்ட் த வித் ஆஃப் த ரோடு, ரோடோட அகலம் கேட்குறாங்க. சரிங்களா, ஃபஸ்ட்டு ரோடை வரைஞ்சிப்போம். நெக்ஸ்ட்டு எய்தர் சைடு ஹவுசஸ்னால் ரெண்டு பக்கமும் வீடு இருக்குது. எய்தர் சைடு ஹவுசஸ் ரெண்டு பக்கமும் வீடு இருக்குது. நெக்ஸ்ட்டு வீட்டோடைய ஹைட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 4√3 மீட்டர். 4√3 மீட்டர். மீடியன்னா நடுவில் தான் நிற்கிறாரு. டாப் ஆஃப் த ஹவுஸை பார்த்துக்கிட்டே நிற்கிறாரு. எவ்வளோ ஆங்கிளில்? 30 டிகிரி. நெக்ஸ்ட்டு ரோடு வித் ஆஃப் த ரோடு இதுதான், அதை வித்துன்னு வச்சுப்போம். நடு சென்டர் வந்து சி. ஏபி வந்து ஹைட் ஆஃப் த ஹவுசஸ். நெக்ஸ்ட்டு சி வந்து மிட் பாயிண்ட்டு. நெக்ஸ்ட்டு ரோடோடைய பாதியில் தான் அவர் நிற்கிறாரு. ஸோ வித் பை டூன்னு நம்ம எழுதிக்கணும். இப்போ நம்ம ட்ரையாங்கிள் மேக் பண்ணியாச்சு. லெட் ஏ பி த ஹைட் ஆஃப் த ஹவுஸ். ஹைட் ஆஃப் த ஹவுஸ். அப்போ ஏபி எவ்வளோ ஹைட்டில் கொடுத்துருக்காங்க? 4√3 மீட்டர். 4√3 மீட்டர். நெக்ஸ்ட்டு லெட் பிடி. பிடினா இந்த வித் ஆஃப் த ரோடு, பி இந்த பக்கம் டி போட்டுக்கலாம். வித் ஆஃப் த ரோடு, ரோட்டோடைய அகலம். பி த வித் ஆஃப் த ரோடு. அண்ட் சி தான் பெடஸ்ட்ரியன் நிற்கிறார்ல, அதை வந்து சி பி த பொசிஷன் ஆஃப் த பெடஸ்ட்ரியன். அந்த பொசிஷனில் தான் ரோட்டோடைய மீடியனில் நிற்கிறாரு, டாப் ஆஃப் த ஹவுஸை பார்த்துக்கிட்டே. ஸோ நம்ம ட்ரையாங்கிள் மேக் பண்ணியாச்சு. இப்போது பிசி தான் வித் பை டூவில். ஸோ அந்த பக்கமும் ஒரு ஆஃப் வித் இருக்குது, அதை சிடிக்கு ஈக்குவலு. ஸோ என்ன ஆங்கிள் க்ரியேட் பண்ணிட்டோம்? ஏசிபி. சியில் தானே ஆங்கிள் இருக்குது 30 டிகிரி. ஸோ சி நடுவில் வரணும். ஏசிபி 30 டிகிரி. இன் ட்ரையாங்கிள் ஏசிபி டர்ன் 30 டிகிரி. ஆப்போசிட் இருக்குது, நம்மளுக்கு அட்ஜசன்ட் இருக்குது. ஸோ டேன் 30 டிகிரி தான் நம்ம எடுக்கணும். ஏன்னா 30 டிகிரியில் அட்ஜசன்ட்டு தான் கேட்குறாங்க. ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட் சைடு இஸ் ஈக்குவல் டு, ஆப்போசிட்டில் என்ன இருக்குது? 4√3 இருக்கா ஆங்கிளோடைய ஆப்போசிட்டில். நெக்ஸ்ட்டு பக்கத்தில் அட்ஜசன்ட் சைடில் வித் பை 2 இருக்குது. அப்போது அது பிசி. ஏபிக்கு பதிலாக இப்போ நம்ம 4√3 போட போகிறோம். பிசியில் வித் பை 2ன்னு போட்டுக்கலாம், W/2 போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு டேன் 30 டிகிரி எதோட வேல்யூ? 1/√3. அப்போது 4√3 அங்கே இருக்குது பார்த்தீங்களா? 4√3 பை வித் பை 2 போட போகிறோம். நெக்ஸ்ட்டு 1/√3 இஸ் ஈக்குவல் டு 4√3. இந்த வித் பை 2/W சேஞ்ச் ஆயிரும். இன்டூவில் வரும்போது 2/W பக்கத்தில் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு இப்போ இன்ட்டு பண்ணிக்கலாம். 1/√3 இஸ் ஈக்குவல் டு 4 × 2 8. 8√3 பை W. க்ராஸ் மல்டிபிள் பண்ணிக்கலாமா? 1 இன்ட்டு வித் இஸ் ஈக்குவல் டு 8√3 இன்ட்டு √3. அந்த √3 க்ராஸ் மல்டிபிள் பண்ணிக்கலாம். வித் இஸ் ஈக்குவல் டு 8√3 இன்ட்டு √3 எவ்வளவு? 3. ஸோ 8 3s are 24 மீட்டர்.
width of the road 24 meter. BD அது வந்து W/2 + W/2 போட்டால் width கிடச்சிரும் 24 meter. Thank you.